ஹாய் நண்பா நண்பீஸ். நீங்க புதுசா நிலம், இல்ல வீடு வாங்க போறீங்களா? இல்ல உங்க சொத்த விற்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். தமிழ்நாட்ல பத்திரப்பதிவு முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. இத்தனை நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான சட்ட மசோதாவுக்கு இப்போ ஜனாதிபதி ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இனிமே இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லாம நீங்க எந்த சொத்தையும் பதிவு செய்யவே முடியாது. அப்படி என்ன புது ரூல்ஸு? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பத்திரப்பதிவு விஷயமா ஒரு முக்கியமான மசோதா தாக்கல் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் நினைவு இருக்கும். சட்டமன்றத்தில் பாஸ் ஆன அந்த மசோதா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய ஒப்புதலுக்காக டெல்லிக்கு போச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் என்னென்னா, ஜனாதிபதி அவர்கள் அந்த மசோதாவுக்கு அதிகாரப்பூர்வமா ஒப்புதல் குடுத்துட்டாங்க. இப்ப இந்த மசோதா பார்த்தீங்கன்னா, சட்டமா அமலுக்கு வந்திருக்கு. சரி, இந்த சட்டத்துல அப்படி என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இனிமே நீங்க எந்த ஒரு அசையா சொத்துக்களையும், அதாவது வீடு, நிலம் பத்திரப்பதிவு செய்யறப்போ, சும்மா ஜெராக்ஸ் காப்பிய வச்சுட்டு பதிவு பண்ண முடியாது. அந்த சொத்துக்கான தாய் பத்திரம், பேரண்ட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் அசல் ஆவணங்கள்லாம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பத்திரப்பதிவு அலுவலகத்துல சமர்ப்பிக்கணும். இப்போ அது கட்டாயமாகிருக்கு. ஒரிஜினல் கையில் இருந்தா மட்டும் தான் பதிவு நடக்கும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் வரலாம். ஃபர்ஸ்ட் சினரியோ பார்த்தீங்கன்னா, சார் என்கிட்ட பத்திரம்லாம் இல்ல. அது எங்க தாத்தா வழி சொத்து, அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கான வருவாய்த்துறையின் பட்டா, ரெவென்யூ பட்டா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். பட்டா இல்லாம அந்த ஆவணத்த பதிவு செய்ய மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த சொத்த வச்சு நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க, இல்ல யார்கிட்டயாவது அடமானம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சொத்த நீங்க விற்கவோ, மாத்தவோ நினைச்சா, அடமானம் பெற்ற நபர்கிட்ட இருந்து தடையில்லா சான்றிதழ் என்ஓசி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்ஓசி இருந்தா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருவேளை சொத்தோட ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சும்மா தொலைஞ்சு போச்சுன்னா சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. முதல்ல காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கணும் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பத்திரம் காணாமல் போனதை பற்றி உள்ளூர் நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து அந்த விளம்பரத்தோட நகலையும் நீங்கள் சப்மிட் பண்ணதான் கண்டிப்பாக பத்திரம் பதிவு மேற்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் இருந்தால் தான் பதிவு நடக்கும். கடைசியாக ஒரு ரூல்ஸு, அதாவது சொத்து பதிவு செய்ய போகிறீங்கன்னா, பதிவு செய்கிற தேதிக்கு 10 நாட்களுக்குள் பெறப்பட்ட வில்லங்கச் சான்று என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பழைய ஈஸியை வச்சுலாம் பதிவு பண்ண முடியாது. லேட்டஸ்ட் ஈஸியாக இருந்தால் தான் பதிவு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஆவணங்களை எது மிஸ் ஆனாலும் உங்கள் பத்திரப்பதிவு தள்ளி வைக்கப்படும், இல்லை நிராகரிக்கப்படும், பார்த்துக்கோங்க. எதுக்காக அரசாங்கம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? கடந்த சில வருஷங்களாக தமிழ்நாட்டில் போலி பத்திரப்பதிவு மோசடிகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரிஜினல் பத்திரம் பேங்க்கில் இருக்கும், ஆனால் சர்டிஃபிகேட் காப்பி எடுத்து அதை வச்சு வேற ஒருத்தருக்கு இடத்த வித்துடுறாங்க. இதனால் சொத்து வாங்குறவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை தடுப்பதற்காக தான் ஒரிஜினல் பத்திரம் இருந்தால் மட்டும்தான் பதிவு மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது ரியல் எஸ்டேட் நடக்கிற மோஸ்ட்லி பெரிய அளவில் குறைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இனிமேல் இடம் வாங்குறப்போ உஷாராக இருங்க. இந்த புது ரூல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்லும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்.